ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஸ்பான்சர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறவங்க தாங்க. இவங்க வீட்டில இருந்தே வேலை செய்வதற்கான நிறைய பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பர்ஃபெக்டான வேலை வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் உங்கள் மொபைல் இருந்தாலே போதும், பார்ட் டைமில் எப்போ வேணாலும் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் வேலை செஞ்சு ஏர்ன் பண்ணலாங்க. இதை பற்றின விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலிருந்து கூட செக் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கெனசட் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக தமிழக அரசு சார்பாக வந்திருக்கிற ஒரு பெரிய நல்ல செய்தி அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் 100 கோடி கோ கிரியேஷன் ஃபண்ட் அப்படிங்கிற பற்றி தாங்க உனக்கு டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். இந்த திட்டம் என்ன, யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இப்போ ஸ்டார்ட் அப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்குங்க. ஆயிரக்கணக்கான இளம் தொழில் முனைவோர்கள் தங்களுடைய சொந்த யோசனையை பயன்படுத்தி நிறைய புதிய புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கிட்டும் இருக்காங்க, ஆரம்பிச்சிருக்கும் இருக்காங்க. இந்த வளர்ச்சியை இன்னும் அதிகரிக்க தமிழக முதல்வர் அவர்களால் ஸ்டார்ட் அப் டிஎன் கோ கிரியேஷன் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம் லாஸ்ட் வீக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதற்காக தமிழக அரசு 100 கோடி ரூபாய் நிதியையும் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த திட்டம் என்ன, எப்படி இயங்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் நேரடி நிதியுதவி திட்டம் இல்லைங்க. அரசு இந்த 100 கோடி நிதியை வெஞ்சர் கேபிட்டல் நிறுவனங்களுக்குள் முதலீடாக வச்சுருக்கோங்க. அதன் பின்னர் அந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இயங்கும் ஸ்டார்ட் அப்களுக்கு இந்த அமௌண்ட்டை முதலீடு செஞ்சுருவாங்க. இதனால் அரசும் தனியார் முதலீட்டாளர்களும் சேர்ந்து புதுமையான நிறுவனங்களுக்கு பணம், வழிகாட்டுதல், வளர்ச்சி ஆகிய 3 விதத்திலையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிறது தாங்க நிர்வகிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது யாருக்கு பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஸ்டார்ட் அப்புகளுக்கு இது பயன் கிடைக்கும். பெண்களுக்கு முன்னிலை இருக்குங்க. பெண்கள் அதிகமாக இருக்கிற முன்னிலை நிறுவனங்களையும் இது கிடைக்கும். சமூக நீதி, கிராமப்புறம், புதுமை துறையில் செயல்படுகிற நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அரசு ஏற்கனவே டிஎன் சீடு ஸ்கீம் அப்படிங்கிறது வழியாக பெண்களுக்கு கூடுதலாக 50% நிதி உதவியும் கொடுத்துட்ருக்குறாங்கங்க. இப்போ இந்த கோஆபரேஷன் ஃபண்ட் மூலமாகவும் பெரிய அளவிலான நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்க போகுது. இந்த திட்டத்தால் வரப்போகும் நன்மைகள் நிறைய இருக்குங்க. புதிய நிறுவனங்களுக்கு பண நிதி சுலபமாக கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குங்க, தமிழ்நாட்டிலே புதுமையான கலாச்சாரம் வளர்ச்சி அடையுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களும் சமூக நீதி சார்ந்த குழுக்களும் தங்களுக்கு யோசனைகளை வளர்க்க வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஆனால் சில சவால்களும் இருக்குங்க. சில பெரிய நகரங்களுக்கே முதலீடு மையப்படலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நல்ல கண்காணிப்பு, வெளிப்படைத்தன்மை இல்லைன்னா திட்டம் பயனளிக்காது. இதெல்லாமே கருத்தில் கொண்டு தான் ஸ்டார்ட் அப் புதுசாக யாரோ யோசிக்கிறாங்க அப்படின்னா அதை யோசனை நல்லதாகவும் வணிக மாதிரி பலமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இல்லைன்னா நிதி திட்டம் மட்டும் போதாது அப்படிங்கிறதாகவும் இருக்கும். சரி, இது எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த திட்டத்துக்கு முழு வழிகாட்டி பார்த்தீங்கன்னா விரைவில் தமிழக அரசு சார்பாக வெளியிடுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. இந்த ஸ்டார்ட் அப் நடத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய நிறுவனம் ஸ்டார்ட் அப் டிஎன்ல பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய பிட்ச் டெக் வணிக திட்டம் தயாராக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அனுசரணை பெறும் விசி நிறுவனங்கள் வழியாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக startuptn.in அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த கோ கிரியேஷன் ஃபண்ட் மூலமாக இளம் தொழில் முனைவோர்களுக்கு ஒரு புதிய திசை வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய யோசனையை ஒரு பெரிய நிறுவனமாக மாற்றவும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும், சரியான நேரமாகவும் இருக்குங்க. மறக்காமல் இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.